ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் 6ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பேரரசுகளின் காலம், குப்தர், வர்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் சில கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்க மாட்டோம். அது வந்து +1 கேட்டிருக்கிறதுனால இதில் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணியிருப்போம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? சரியான விடை ஸ்ரீகுப்தர். ஆப்ஷன் ஏ, ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த லெசன் படித்தவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான பிடிஎஃப்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஆன்சருக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி கூறுகிறது. ஒற்றை இரும்பு தூண் டாஸ் என்ற இடத்தில் உள்ளது. ஒற்றை இரும்பு தூண், மெக்ராலி இரும்பு தூண் அப்படின்னு தான் சொல்லுவோம். மெக்ராலி ஒற்றை இரும்பு தூண் அப்படிங்கிறது பேரே அப்படி தான் சொல்லுவோம். தென் அலகாபாத் தூண் கல்வெட்டு பொறுத்துகளை கேட்டிருக்கேன். ரைட் சைடில் 2ஆம் சந்திரகுப்தர்னு கொடுத்துருக்கேன். பிதாரி தூண் கல்வெட்டுக்கு ரைட் சைடில் சமுத்திரகுப்தர்னு கொடுத்துருக்கேன். உதயகிரி குகை கல்வெட்டுக்கு ஸ்கந்தகுப்தர்னு கொடுத்துருக்கேன். இரும்பு தூண் கல்வெட்டுக்கு மெக்ராலின்னு கொடுத்துருக்கேன். மதுவான் செப்பு பட்டயத்துக்கு பஞ்சாப்னு கொடுத்துருக்கேன். இதில் இரும்பு தூண் கல்வெட்டு மெக்ராலி தான், மதுபான் செப்பு பட்டயம் அப்படிங்கிறது பஞ்சாப் தான். அதே மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது சமுத்திரகுப்தர். ஸோ ஆன்சர் வந்து 2. பிதாரி தூண் கல்வெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் இருக்கும். உதயகிரி குகை கல்வெட்டுங்கிறது 2ஆம் சந்திரகுப்தர் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த அடுத்த கொஸ்டின். நாரதர், அதுக்கு ரைட் சைடில் வந்து ஹர்ஷ சரிதம்னு கொடுக்குறேன். விசாகதத்தருக்கு ரைட் சைடில் சியுகின்னு கொடுக்குறேன். பானருக்கு ரைட் சைடில் நீதி சாஸ்திரம்னு கொடுக்குறேன். ஹர்ஷருக்கு ரைட் சைடில் தேவி சந்திரகுப்தன்னு கொடுக்குறேன். யுவாங் சுவாங்க்கு ரைட் சைடில் ரத்னாவலின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து யுவாங் சுவாங் அப்படிங்கிறதுக்கு சியுக்கி வரும். சரிங்களா? ஸோ இதை அடிப்படையாக வச்சு ஒன்றே கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னாலே ஈஸியாக போட்டுடலாம். 5th ஆன்சர் 2nd அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அதே மாதிரி ஹர்ஷர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷருக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரத்னாவலி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹர்ஷருக்கு ரத்னாவலி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாகநந்தா, பிரியதர்சிகா அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருப்பாங்க ஹர்ஷருக்கு நேரம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பானர் கொடுத்துருக்காங்களா? ஸோ பானர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3க்கு 1. ஸோ ஹர்ஷ சரிதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பானர் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கடுத்து விசாகதத்தர் இருக்குது. விசாகதத்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறது தான் விசாகதத்தர். ஸோ செகண்டுக்கு வந்து 4. அடுத்து வந்து ஃபஸ்ட்டில் வந்து 3rd கொடுத்துருக்கு. நாரதர் அப்படிங்கிறது நீதி சாஸ்திரம். ஸோ ஒன்று தான் கண்டுபிடிச்சேன். பேலன்ஸ் இருக்குது எல்லாமே அதுவாக வந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. தென் அடுத்த கொஸ்டின். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற அரசரினுடைய வடிவம் யாருடையது? நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற அரசரினுடைய வடிவம் ஸ்ரீகுப்தர். அவரினுடைய ஒரு வடிவம் தான் இடம்பெற்றிருந்தது இவங்களுடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில். தென் குப்த அரச வம்சத்தில் மகாராஜா என குறிக்கப்படக்கூடிய 2 அரசர்கள் யார்? ஸ்ரீகுப்தரும் அவரினுடைய பையனாக விளங்கக்கூடிய கடோத்கஜரியும் தான் 2 பேரையும் காமனாக மகாராஜா அப்படிங்கிறத அழைச்சிருப்பாங்க. தென் கூற்று 1. ஸ்ரீகுப்தர் தற்போதைய வங்காளம் மற்றும் ராஜஸ்தான் பகுதியை ஆண்டதாக கருதப்படுகிறது. தற்போதைய வங்காளம் மற்றும் ராஜஸ்தான் இந்த பகுதியை வந்து ஆண்டிட்டு இருந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தென் 2வது கூற்று ஸ்ரீகுப்தரினுடைய மகன் சந்திரகுப்தர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து 2 கூற்றுமே நமக்கு தப்பு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீகுப்தர் ஆண்ட பகுதி வங்காளம் மற்றும் பீகார் அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? வங்காளம் மற்றும் பீகார்னு கொடுப்பாங்க. ஸ்ரீகுப்தரினுடைய மகனோட பேர் வந்து சந்திரகுப்தர் கிடையாது, கடோத்கஜர். ஓகேவா? ஸோ அதனால் இந்த 2 கூற்றுமே நமக்கு வந்து தவறு. தென் குப்தர் காலத்தில் அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கக்கூடிய முறை பழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கூற்றாக கொடுத்துருக்கேன். 2வது கூற்று மட்பாண்டங்கள் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழித்தோங்கிய ஒரு தொழிலாக இருந்தது குப்தருடைய காலத்தில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் 2 கூற்றும் நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 2 கூற்றுமே இதில் வந்து நமக்கு வந்து சரிதான். இவங்களுடைய காலத்தில் அதிகமான வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிகழ்வுகளும் இருந்தது. அதே மாதிரி இவங்களுடைய தொழில்களில் வந்து மண்பாண்டம் செய்கிறதும் சுரங்கம் தோண்டுதலும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்தது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 2 கூற்றும் சரி. தென் 10வது கொஸ்டின்.
ஸ்ரீகுப்தர், அதுக்கடுத்து சமுத்திரகுப்தர், அதுக்கடுத்து விக்ரமாதித்யர், அதுக்கடுத்து முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறது கூற்று 1 கொடுக்குறேன். 2வது கூற்றில் விக்ரமாதித்யர், ஸ்ரீகுப்தர், சமுத்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தோன்னா 2 ஆர்டருமே நமக்கு வந்து தப்பு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கூற்று 2ம் தவறு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக வந்து இந்த லெசன்ஸ்க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இதுக்கு முன்னே நம்ம தனியாக கொடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ அதனால் எல்லாத்துலேயும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தால் ரொம்ப டைம் இழுக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் கொடுக்குறோம். எக்ஸ்ப்ளனேஷனுக்கான கண்டென்ட் எல்லாமே இதுக்கு முன்னே நம்ம வீடியோவில் கொடுத்தாச்சு. தென் டேஸ் காலத்தில் சீன பௌத்த துறவி பாகியன் இந்தியாவுக்கு வந்தார். யாரினுடைய காலத்தில் இங்கே இந்தியாவுக்கு வந்தார்னு பார்க்கும்போது 2ஆம் சந்திரகுப்தனுடைய காலத்தில் தான் நமக்கு வந்து சீன துறவியாக விளங்கக்கூடிய, சீன பௌத்த துறவியாக விளங்கக்கூடிய பாகியான் அப்படிங்கிறவர் வந்திருந்தார். தென் குப்த அரசாங்கத்தினுடைய முக்கிய வருவாயாக இருந்தது எந்த வரி அப்படின்னு பார்க்கும்போது நிலவரி தான் இவங்களுடைய முக்கியமான வருவாயாக இருந்தது. குப்தர்களினுடைய வீழ்ச்சிக்கு வழிகோலியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹூணர்கள். குப்தர்களினுடைய வீழ்ச்சிக்கு வழிகோலியது வந்து ஹூணர்களுடைய படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய படையெடுப்பு தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா குப்த பேரரசினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஹீனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் குப்த பேரரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த பேரரசில் கடைசி அரசர் இவர் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை தான் நமக்கு வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் இருந்தது, சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னையே நமக்கு வந்து நிறையா மன்னர்கள் வந்து தகுதி இல்லாமல் இருந்த நபர்களாக தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இவர் தான் இந்த அரசுக்கு கடைசியான ஒரு அரசர் அப்படிங்கிறத விஷ்ணுகுப்தரை சொல்லியிருப்பாங்க. தென் முத்ராட்சசம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? முத்ராட்சசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து இயற்றினது யாருன்னு பார்க்கும்போது விசாகதத்தர் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. முத்ராட்சசம் அப்படிங்கிறது யார் எழுதுனா விசாகதத்தர் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தேவி சந்திரகுப்தம் யாரோடது? விசாகதத்தரோடது தான். தென் குப்த பேரரசு டேஸ் என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அவங்களுடைய அந்த மாகாணங்கள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில மாகாணங்கள் மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. குப்தர்களினுடைய அலுவலக மொழி என்ன மொழி? குப்தர்களுடைய அலுவலக மொழிங்கிறது சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தான் அலுவலக மொழியாக பயன்படுத்தியிருந்தாங்க. தென் கூற்று 1, பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். பல்லவ அரசர் விஷ்ணுகோபனை வந்து சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடித்தார் அப்படிங்கிறது கூற்று 1 கொடுக்குறேன். 2வது கூற்று, குதிரைகளை பலியிடக்கூடிய வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார்னு கொடுக்குறேன். இது 2 கூற்றுகளுமே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. பல்லவ அரசர் டாஸ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். ஸோ விஷ்ணுகோபன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தான் நமக்கு சமுத்திரகுப்தரால் வந்து தோற்கடிக்கப்பட்ட பல்லவ அரசர். கூற்று 1, சமுத்திரகுப்தர் லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். கூற்று 2, லிச்சாவி என்பது பழமையான கனசங்கங்களில் ஒன்றாகும். இதில் முதல் கூற்று தப்பு, 2வது கூற்று தப்பு. ஸோ யார் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு கொடுத்துருக்க பாருங்க, சமுத்திரகுப்தர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் தப்பு. தென் கூற்று 1, வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டினுடைய முடியரசாக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார் அப்படிங்கிறது கூற்று 1 கொடுக்குறேன். காரணம் கொடுத்துருங்க. கூற்று 1 இல்லை, காரணம்ல வந்து முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தார். ஆமாம், இதனால் அவருக்கு நிறைய இடம் அப்படிங்கிறது கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு வந்து உண்மைதான். ஸோ இதை அடிப்படையாக வச்சு கூற்று சரி, காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துடலாம், சரிங்களா? காரணமும் கூற்றும் சரி, காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமே. தென் கூற்று 1, குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை. கூற்று 1ல் இல்லைன்னு கொடுக்குறேன். கூற்று 2ல் ஹர்ஷர் ஹீனையான பௌத்த பிரிவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது கூற்று 2 கொடுக்குறேன். 3வது கூற்று, ஹர்ஷர் அவருடைய மத சகிப்புத்தன்மைக்காக பெயர் பெற்றவர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் 3 கூற்றுமே நமக்கு வந்து தவறு தான். தென் இலங்கை அரசர் டாஸ் சமுத்திரகுப்தரினுடைய சமகாலத்தவர் ஆவார். அவருடைய காலத்தை சேர்ந்த இன்னொரு நபர் யாருன்னு பார்க்கும்போது மேகவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையினுடைய அரசர் வந்து சமுத்திரகுப்தரினுடைய சமகாலத்தை சேர்ந்தவராக கூறப்படுகிறது. தென் பிரசஸ்தி என்பது ஒரு டாஸ் சொல். பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். தென் பாலாதித்யர் டாஸ் என்ற பெயரில் அரியணை ஏறினார். பாலாதித்யர் அப்படிங்கிறவங்க முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் அரியணை ஏறியிருப்பார். குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? குப்த அரச வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் குப்த அரச வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசர்.
தென் கூற்று 1, சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர்னு கூற்று 1 கொடுக்குறேன். கூற்று 2, குதிரை பலியிடக்கூடிய வேள்வி சமுத்திரகுப்தரால் மீண்டும் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. கூற்று 1 மட்டும் சரி. இதில் விஷ்ணு பக்தர் அப்படிங்கிறதும் கரெக்டு தான், ப்ளஸ் குதிரையை பலியிடக்கூடிய வேள்வி அப்படிங்கிறதும் இந்த சமுத்திரகுப்தரால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மை தான் கொடுத்துருப்பாங்க. கூற்று அனைத்தும் சரி. கவிராஜா என்ற பட்டப்பெயருடையவர் யார்? கவிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டப்பெயர் இருக்கக்கூடிய நபர் சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவிராஜாங்கிறது யாருக்கு இருக்குது? சமுத்திரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு தான் நமக்கு கவிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் இருக்குது. சரிங்களா? தென் விக்ரமாதித்யன் என அறியப்பட்டவர் யார்? விக்ரமாதித்யன் என அறியப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் விக்ரமாதித்யன் அப்படின்னு அறியப்படுவாங்க. தென் குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் யாரால் நிறுவப்பட்டது? குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் அப்படிங்கிறது நிறுவப்பட்டது யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் சந்திரகுப்தர் அவனுடைய காலத்தில் நிறுவப்பட்டது தான் இந்த குதுப் மினாருக்கு அருகே இருக்கக்கூடிய தூண். தென் நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தன? நவரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவர்கள் யாருடைய அவையை அலங்கரிச்சாங்கன்னு பார்க்கும்போது இரண்டாம் சந்திரகுப்தரினுடைய அவையை அலங்கரித்தார்கள். நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜ, தேவகுப்தர், தேவஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டப்பெயருடையவர். இவ்வளோ பட்டப்பெயர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் சந்திரகுப்தர் அவருக்கு தான் இவ்வளோ பட்டப்பெயர் அப்படிங்கிறது இருக்குது. இரண்டாம் சந்திரகுப்தர். தென் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர். அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார். கூற்று 1, குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினர். கூற்று 2, உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகா மகதண்டநாயகா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கொடுக்குறேன். இதில் கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. குப்த பேரரசினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தேசம் அப்படிங்கிறது உபாரிகா, பிராந்தியம் விஸ்வா, கிராமம் கிராமிகா அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் தேசம் அப்படிங்கிறத நிர்வாகம் பண்ணக்கூடியது உபாரிகா தான், பிராந்தியம் அப்படிங்கிறத விஸ்வா தான், கிராமம் அப்படிங்கிறது கிராமிகா தான். இதை அடிப்படையாக வச்சு கூற்று 1, 2, 3 சரி அப்படிங்கிறதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் பாலாதிகிரிதா ஒற்றர் உள்ளடக்கிய உளவு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? பாலாதிகிரிதா அப்படிங்கிறது ஒற்றர் உள்ளடக்கிய உளவு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குறேன். மகா பாலாதிகிரிதா அப்படிங்கிறது குதிரைப்படை தளபதி அப்படின்னு கொடுக்குறேன். தென் தூதகா அப்படிங்கிறது காலாட்படை தளபதி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாலாதிகிரிதா அப்படிங்கிறது காலாட்படை தளபதி. பாலாதிகிரிதா அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னா காலாட்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது 1 அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது வந்துடும். தென் மகாபாலாதிகிரிதா அப்படிங்கிறது குதிரைப்படை. மகாபாலாதிகிரிதா அப்படிங்கிறது குதிரைப்படை. பேலன்ஸ் இருக்கக்கூடியது தூதகா அப்படிங்கிறது ஒற்றர்களை உள்ளடக்கிய 1. ஸோ 1க்கு 3, 2 1, 3வதுக்கு இங்கே இருக்குது 3, 2, 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த அடுத்த கொஸ்டின், நிதிசாரம் என்னும் நூல் யாரால் எழுதப்பட்டது? காமாந்தகர் அப்படின்னு சொல்லக்கூடியவரால் எழுதப்பட்டது தான் நிதிசாரம். தென் சேத்ரா அப்படின்னா ரைட் சைடில் மேய்ச்சல் நிலம்னு கொடுக்குறேன். கிலா அப்படிங்கிறது குடியிருப்புக்கு உகந்த இடம்னு கொடுக்குறேன். அப்ரகதானுக்கு அதுக்கு நேரம் தரிசு நிலம்னு கொடுக்குறேன். வஸ்திக்கு நேரம் வேளாண்மைக்கு உகந்த நிலம் கொடுக்குறேன். கபத சரகாவுக்கு நேரம் வனம் மற்றும் காட்டு நிலம்னு கொடுக்குறேன். ஸோ இதில் சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். நல்லா பார்த்துக்கோங்க. சேரா இருக்கக்கூடியது வேளாண்மை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நெல் விளைய வைக்கும்போது சேர் இருக்கக்கூடிய பகுதிகளை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம். கிலா அப்படிங்கிறது சரிங்களா? அது தரிசு நிலம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுக்கு 4th பிளேஸில் இருக்குது. ஸோ கிலா அப்படிங்கிறது 3வது பிளேஸில் இருக்குது. தென் அப்ரகதா அப்படிங்கிறது வனம் அல்லது காட்டு நிலம்னு சொல்லுவோம். அப்ரகதா அப்படிங்கிறது வனம் அல்லது காட்டு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்புக்கு உகந்த இடம். வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்புக்கு உகந்த இடம். பேலன்ஸ் கபத சரகா அப்படிங்கிறது இருக்குது. அது மேய்ச்சல் நிலம். ஸோ 43512 ஆப்ஷன் 1. தென் கூற்று 1, வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர் சிரேஸ்தி. கூற்று 2, வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர் சார்த்தவாகா.
வண்டியில் போகிறவங்க சிரேஸ்தின்னு கொடுத்துருக்கேன். ஒரே இடத்துல இருக்கிறவங்க சாஸ்த வகை அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் 2 கூற்றுமே தவறு. அப்படியே மாற்றி கொடுத்துருப்பேன். சரிங்களா? கூற்று அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் கூற்று 1, குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகள் ரூபாய் என கருதப்படுகிறது. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகள் வந்து ரூபாய் அப்படின்னு. கூற்று 2, கட்டுமான கோவிலை முதலில் கட்டியவர்கள் குப்தர்கள். கூற்று 3, குப்தர் காலத்தில் பிராகிருதம் மக்களால் பேசப்பட்ட மொழி. கூற்று 4, அஷ்டத்தியாயி எனும் நூல் பாணினி எழுதப்பட்டது. அஷ்டத்தியாயி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை எழுதினது பாணினி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் முதல் கூற்று மட்டும் தப்பு. கூற்று 1 மட்டும் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் கூற்று 1, சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் ஆவார். சுஸ்ருதர் அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் என கருதப்படுகிறது. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் வந்து தன்வந்திரி. மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற ஒரு அறிஞராக தன்வந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை சொல்கிறோம். தென் அடுத்து, சூரிய சித்தாந்த எனும் நூலினுடைய ஆசிரியர் ஆரியப்பட்டர். சூரிய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆரியப்பட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 4வது, சந்திர வியாகரணம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் சந்திரோகோமியா அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் 4 கூற்று அப்படின்னு பார்த்தோன்னு வைங்களேன். ஸோ 4மே நமக்கு வந்து சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அஜந்தா எல்லோரா அதுக்கு நேர பாக்குன்னு கொடுக்குறேன். ஒடிசான்னு கொடுக்குறேன். பாக் அதுக்கு நேராக மகாராஷ்டிரன்னு கொடுக்குறேன். உதயகிரி அதுக்கு நேராக மத்திய பிரதேசம்னு கொடுக்குறேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் தான். சரிங்களா? அஜந்தா எல்லோரா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது. அஜந்தா எல்லோரா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? அஜந்தா மற்றும் எல்லோராங்கிறது மகாராஷ்டிரா. ஸோ 1 அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸில் இருக்குது. தென் பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். உதயகிரி அப்படிங்கிறது ஒடிசா. 2, 3, 1 ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான விடை. தென் அஷ்டத்தியாயி அதுக்கு நேராக பாணினின்னு கொடுக்குறேன். மகாபாஷ்யம் அதுக்கு நேராக பதஞ்சலின்னு கொடுக்குறேன். சாகுந்தலம் அதுக்கு நேராக காளிதாசன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் நான் வந்து பண்ணலை. அஷ்டத்தியாயி அப்படிங்கிறது பாணினி தான். மகாபாஷ்யம் அப்படிங்கிறது பதஞ்சலி தான். சாகுந்தலம் அப்படிங்கிறது காளிதாசர் தான். 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? சரி, ஓகே. இதோட இந்த லெசன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஓவர். ஸோ இதுக்கு முன்னே நாம் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து தனியாக கொடுத்துட்டோம். இப்போ வந்து MCQ மட்டும் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து 30வது வீடியோ. இதுக்கு முன்னே இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து மொத்தம் நம்ம வந்து 329 லெசன் வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ எல்லா லெசனும் கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பகிர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலையும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.